வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முகலாயர்களோட பார்ட் 2ல் அவங்களோட நிர்வாகம் பற்றியும் அவங்களோட கலை கட்டடக்கலை பற்றியும் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ராஜபுத்திரர்கள் மற்றும் மராத்தியருடன் கொண்டிருந்த உறவு அப்படிங்கிறாங்க. அவுரங்கசீப் ராஜபுத்திரரிடம் மீது கொண்டிருந்த பகைமை அவருடன் நெடுங்கால போருக்கு வழிவகுத்தது அப்படிங்கிறாங்க. அவுரங்கசீப் ராஜபுத்திரர்களை பகைமையாக தான் பார்த்தாங்க. அதனால அது அவங்களுக்கு அவுரங்கசீப்புக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் நெடுங்காலமாக போர் இருந்துச்சு. அதனால் அப்படிங்கிறாங்க. நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் அவருடைய மகன் இளவரசர் அக்பர் அவருக்கு எதிராக கலகம் செய்ததோடு ராஜபுத்திரருடன் சேர்ந்து இடையூறுகளை விளைவித்தார் அப்படிங்காங்க. அதாவது அவுரங்கசீப்போட பையனோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்பர். அவர் என்ன செஞ்சாருன்னா அப்பாவுக்கு எதிராகவே கலகம் செய்கிறாரு. யாரு கூட சேர்ந்து அப்படின்னா ராஜபுத்திரர்களோட சேர்ந்து கலகம் செய்கிறாரு. தக்காணத்தில் இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார். அக்பர் சிவாஜியோட பையன் சாம்ராஜியோட ஒப்பந்தத்தை ஒன்று போடுறாங்க. இதனால 1689 அவுரங்கசீப் தக்காணம் வராரு. இவங்க சிவாஜி மராத்தியர்கள், இவங்க முகலாயர்கள். ஏற்கனவே அவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை. அப்படி இருக்கும்போது நம்ம பையன் போய் மராத்தியர்களோட போய் ஒப்பந்தம் போட்டிருக்கானே, என்ன எதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் 1689 தக்காணம் வராங்க. இவங்க 1707 இறந்து போகிற வரைக்கும் இவங்க தக்காணத்திலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தக்காணத்தில் அவுரங்கசீப் பிஜப்பூர், கோல்கொண்டார் அரசுகளை பணிய வைத்தார். பிஜப்பூர், கோல்கொண்டா அரசுகளோட சண்டை போட்டு அவர் கைப்பற்றிட்டாரு. தமக்கென ஒரு நாட்டை உருவாக்கி கொண்ட சிவாஜி 1674 தம்மை மராத்திய நாட்டின் பேரரசராக அறிவித்தார். சிவாஜி முகலாயர்களோட சண்டை போட்டு தனக்குன்னு ஒரு குட்டி பகுதியை ஆள்றதுக்கு அவங்க வச்சுக்கிட்டு அதில் அவங்க 1674 பேரரசராக அவங்க தங்களை அறிவிச்சுக்கிட்டாங்க அப்படிங்காங்க. தென்மேற்கில் சிவாஜியின் எழுச்சியை அவுரங்கசீப்பால் தடுக்க இயலவில்லை. தென்மேற்களோட அவங்க சிவாஜியோட வளர்ச்சியை அவுரங்கசீப்பால் தடுக்க முடியலை அப்படிங்காங்க. ஆனால் அவரால் சிவாஜியின் மைந்தனான பட்டத்து இளவரசர் சாம்பாஜியை கைது செய்து சித்திரவதை செய்து கொல்ல முடிந்தது. அப்பாவை தான் ஒன்றும் செய்ய முடியல, நான் பையனையாவது சித்திரவதை செஞ்சு கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியோட பையனை அவர் சிறப்பிடிச்சு சித்திரவதை பண்ணி கொன்னாரு அப்படிங்காங்க. தம்முடைய 96வது வயதில் 1707 அவர் இறந்து போயிருப்பாரு. தக்காணத்திலே தான் இறந்து போயிருப்பாரு. திரும்ப அவர் டெல்லிக்கு போயிருக்கவே மாட்டார். அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மதராஸ், கல்கத்தா, பம்பாய், அந்த 3 நகரம் இருக்கும் பார்த்தீங்களா, மதராஸ், கல்கத்தா, பம்பாய் அப்படின்னு 3 இடத்துலையுமே அவங்க வணிக மையங்களை வலுவாக நிறுவிடுறாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வாணிப மையத்தை பாண்டிச்சேரியில் நிறுவினர். பிரெஞ்சுக்காரங்க பாண்டிச்சேரியில் நிறுவிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் எல்லாருமே நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, முகலாயரோட நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. இந்தியாவில் பெரும் பகுதியில் ஒரு உறுதியான நிர்வாகத்தை முகலாயர்கள் ஏற்படுத்தி இருந்தனர். பெரும்பாலான பகுதியில் அவங்க உறுதியான நிர்வாகமே அவங்க வச்சிருந்தாங்க அப்படிங்காங்க. முகலாய நிர்வாக கட்டமைப்பின் உள்ள உயர்நிலை தலைவர் பேரரசரே ஆவார். அவங்க முகலாயர் நிர்வாகத்தில் உச்ச நிலையில் இருக்க உயர் அதிகாரி யாருன்னா அவர் பேரரசர் தான். சட்டங்களை இயற்றுபவரும் அவரே. சட்டங்களை அரசர் தான் இயற்றுவார், அதை அவர் தான் செயல்படுத்துவார். படைக்கு தளபதியாகவும் அவர் தான் இருப்பார், நீதியும் அவர் தான் வழங்குவார். கிட்டத்தட்ட எல்லா பொறுப்புமே அரசரே வச்சிருந்தாரு அப்படிங்காங்க. அவருக்கு அமைச்சர் குழு ஒன்று உதவியது. ஒரு அமைச்சர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாங்க அப்படிங்காங்க. அக்குழுவில் இடம்பெற்ற மிக முக்கிய அதிகாரிகள் முகலாய அரசர்களில் இப்போ ஒவ்வொரு அதிகாரி, ஒரு மராத்தியர், முகலாயர்கள், இவங்கெல்லாம் ஒரு அதிகாரிக்கும் ஒரு பேர் வச்சுக்கிடுவாங்க. இதில் இவங்க எப்படி பேர் வைக்கிறாங்கன்னா, வக்கீல் அப்படின்னா பிரதம மந்திரிக்கு வக்கீல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. வஜீர் அல்லது திவான் அப்படின்னா வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் பார்க்குறவங்க வஜீர் அல்லது திவான். மீர் பாக்சி அப்படின்னா இராணுவத்துறை அமைச்சர்கள். மீர் சமான்னா அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தவர். கவனிக்கிறவங்க. மீர் பாக்சினா இராணுவத்துறை அமைச்சர். குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதியாளர். சதா உஸ் சுதூர் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறவங்க. சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய சட்டத்தை, அதை நடைமுறைப்படுத்துகிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பாருங்கள்.
வக்கீல் அப்படின்னா பிரதம மந்திரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வக்கீல் மாதிரி எதுக்குனாலும் பிரதம அமைச்சர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வசீர் அல்லது திவான் வந்து வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் அப்படின்னு. இப்போ வருவாய்த்துறை அப்படின்னு செலவுகள் அப்படின்னா ஒரு வருமானம் வருதுன்னா அந்த கட்டுக்குள்ளே நமக்கு செலவு இல்லாமல் நம்ம செலவை தாண்டி போகுதுன்னா யாரனாலும் வசுக்கிட்டே இருப்போம்ல. நம்ம கையில் காசு இல்லைன்னா யாரனாலும் திட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்கும், வஞ்சிக்கிட்டே இருப்போம். வசீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீர் பாக்ஸி அப்படின்னா இராணுவத்துறை. இராணுவத்துறையில் வேலை பார்க்குறவங்களாம் யார் பாக்ஸராக இருந்தால் தானே இராணுவத்துறையில் வேலைக்கு சேர்ப்பாங்க. அப்போ மீர் பாக்ஸினா இராணுவத்துறை. மீர் சமான்னா அரண்மனை நிர்வாகம். நிர்வாகத்தில் வந்து எல்லாரும் சமமாக நடத்தினாதான் அந்த நிர்வாகத்தை வந்து நம்ம ஒழுங்காக கட்டமைச்சு கொண்டு போக முடியும். ஏற்ற இறங்கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிர்வாகத்தை வந்து நம்ம கரெக்டாக கவனிக்க முடியாது இல்லைங்களா. அதனால மீர் சமமாக இருந்துச்சுன்னா அரண்மனை நிர்வாகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதி. நீதி வழங்குறவங்க எப்படி கரெக்டாக வாட்ச் பண்ணி கரெக்டாக அவங்க நீதி வழங்கிடணும். குவாஜி. சதா உஸ் சுதூர் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துவர். சதா சட்டங்களை நடைமுறைப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்பப்பா உஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சதா சட்டங்களை நடைமுறைப்படுத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மாகாண நிர்வாகம். பேரரசு வந்து பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறாங்க. சுபாக்கள் அப்படின்னா மாகாணங்கள் அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதுலே முகலாய பேரரசர்களை பெருசு என்னன்னு கேட்டிங்கன்னா சுபா. அந்த சுபா தான் மாகாணங்கள். ஒவ்வொரு சுபாவும் சுபேதார் என்னும் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சுபேதார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சுபாவும் பல சர்க்கார்களாக பிரிந்திருந்தது அப்படிங்காங்க. சர்க்கார்னா மாவட்டங்கள், சுபானா மாகாணங்கள், சர்க்கார்னா மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கார் வந்து பர்கானாங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. பல கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவே வந்து பர்கானாங்கிறாங்க. அப்போ பல கிராமங்களை உள்ளடக்கியது என்னன்னா பர்கானா, மாவட்டங்களை உள்ளடக்கியது என்னன்னா சர்க்கார், மாகாணங்கள் என்னன்னா சுபாக்கள் அப்படிம்பாங்க. அதை ஆண்டவங்க வந்து சுபேதார். நெக்ஸ்ட் உள்ளாட்சி நிர்வாகம் பாருங்க. நகரங்களும் பெருநகரங்களும் கொத்தவால் என்னும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டன அப்படிங்காங்க. அந்த நகரம் பெருநகரம் ரெண்டையுமே கொத்தவால் அப்படிங்கிற அதிகாரி தான் நிர்வகிச்சாங்கங்க. அந்த கொத்தவால்கள் தான் சட்டம் ஒழுங்கையும் பாதுகாத்தாங்க அப்படிங்கிறாங்க. கிராம நிர்வாகம் கிராம பஞ்சாயத்துக்கு இடம் முறைப்படுத்தப்படாத கிராம அளவினை நீதி வழங்கும் அமைப்புகள். அந்த கிராம நிர்வாகத்தை வந்து அந்த கிராம பஞ்சாயத்துக்கள்ல அவங்க கரெக்டாக முறைப்படுத்தி ஒன்றுமே வைக்கலையா, அவங்க ஒருத்தவங்க நீதி வழங்குற அமைப்புகள் வந்து ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தான் அங்கே கிராமத்தில் வந்து தீர்ப்பை வழங்கினாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, படை நிர்வாகம். முகலாய இராணுவமானது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்தது. இப்போ இது 12ஆம் நூற்றாண்டு தான் நமக்கு பீரங்கி படை வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு பீரங்கி படையே வந்திருக்காது. அதனால இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்ககிட்ட வந்து கப்பற்படை கிடையாது. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி படை தான். கப்பல் படை வந்து இவங்ககிட்ட இல்லை. அப்புறம் அதை ஆப்ஷனில் வச்சுட்டாங்கன்னா எலிமினேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. அதை பார்த்துக்கோங்க. அரசர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆயுதங்களை ஏந்திய எண்ணிக்கையிலும் அதிகமான பாதுகாப்பு வீரர்களையும் அரண்மனை காவலர்களையும் பராமரித்தார். அதாவது அரசர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆயுதங்கள் வச்சுருந்தவங்களை ஆயுதங்களை ஏந்திய எண்ணிக்கையில் அதிகமான பாதுகாப்பு வீரர்களை வந்து அரசர் வச்சிருந்தாருங்கிறாங்க. அரண்மனை காவலர்களாகவும் பராமரித்தார் அப்படின்னு சொல்றாங்க. மன்சப்தாரி முறை அப்படின்னா என்னன்னு பாருங்க. இது ரொம்ப முக்கியம்ப்பா. இது கொஸ்டின்ல வந்திருந்த கொஸ்டின். மன்சப்தாரி முறையை அக்பர் அறிமுகம் செய்தார். மன்சப்தாரி முறை அறிமுகம் செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அக்பர். இம்முறையின் கீழ் பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் ஆகியோரின் பணிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றப்பட்டது அப்படிங்காங்க. அதாவது மன்சப்தாரி முறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் ஐஎஃப்எஸ் இதெல்லாம் தனித்தனியாக இருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் மன்சப்தாரி முறை அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்காங்க. இப்பணியில் உள்ள ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் மன்சப்தார் அப்படிங்கிறது ஒன்று வழங்கப்பட்டாங்களாம். அது என்ன அப்படின்னா படிநிலை தகுதி அந்தஸ்துன்னு சொல்றாங்க. அப்படியான தகுதியை பெற்றவர் வந்து மன்சப்தார் ஆவார் அப்படிங்காங்க. அந்த படிநிலை தகுதி அந்தஸ்தை பெற்றவங்க தான் மன்சப்தாருங்கிறாங்க. அவங்க வந்து எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா சாட், சவார் என்று இரு விடயங்களை சார்ந்திருந்தனங்கிறாங்க. அந்த மன்சப்தார் வந்து சாட்டு, சவார் அப்படின்னு 2 விதமாக அவங்க பிரித்து இருந்தாங்களாம். சாட் அப்படின்னாங்கன்னா அது வந்து அவங்களோட தகுதியை குறிக்கும். சவார் அப்படின்னா ஒரு
மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகளின் எண்ணிக்கையை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. சாட் அப்படின்னா அந்த குதிரையை பராமரிப்பாங்க இல்லையா, அவங்கள குறிக்கும். சவார் அப்படின்னா குதிரைகளை மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகளின் எண்ணிக்கையை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ குதிரைன்னா சபாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மன்சப்தாரின் ஊதியமானது, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும் இல்லைங்களா, அதை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களால் பராமரிக்கப்படும் குதிரைகளின் எண்ணிக்கையை பொறுத்திருந்தது அப்படிங்கிறாங்க. அவங்க எத்தனை குதிரையை பராமரிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஊதியம் கொடுத்தாங்கங்கிறாங்க. 10 முதல் 10,000 வரை வந்து அவங்க குதிரைகளை பராமரிப்பதற்கு பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. பேரரசர் மன்சப்தார்களுக்கு உயர்ந்த ஊதியம் வழங்கினார். அதாவது பேரரசர் வந்து மன்சப்தாருக்கு அதிகமான ஊதியங்களை வழங்கினாராம். ஏன்னா அவங்க ஒரு சண்டை ஏதாவது வரும்போது அந்த குதிரைப்படையை கொண்டு வந்து இவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல, அதுக்காக அவங்களுக்கு ஊதியத்தை வந்து அதிகமாக கொடுத்தாங்க அப்படிங்காங்க. ஊதியம் பெறுவதற்கு முன்னர் நடைபெறும் மேற்பார்வையின் போது மன்சப்தார் தனது குதிரை வீரர்களை காட்சிப்படுத்த வேண்டும். ஊதியம் அவங்க வாங்க முன்னாடி அந்த மன்சப்தார் என்ன செய்யணும், அவங்க குதிரையும் அவங்க குதிரை வீரர்களையும் பேரரசர்கிட்ட போய் காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை பின்பற்றப்பட்டது அப்படிங்காங்க. யாராவது மன்சப்தார் குதிரையை திருடிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக இது அரசாங்க குதிரை அப்படின்னு அது மித்த குதிரையிலேருந்து அது தனியாக தெரியணுங்கிறதுக்காக அதுக்கு முத்திரையும் போட்டாங்க அப்படிங்காங்க. மன்சப்தார்களால் பராமரிக்கப்படும் படைகளை அரசர் தனது விருப்பத்தின்படி பயன்படுத்தலாம். இவர் தானே செலவுக்கு அமௌண்ட் எல்லாம் கொடுக்காங்க, அதனால அரசர் வந்து அவர் விருப்பத்தின்படி அந்த குதிரையை எப்படினாலும் பயன்படுத்தலாமா. அக்பருடைய ஆட்சி காலத்தில் மன்சப்தார் பதவி பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை, அவருக்கு பின் அது பரம்பரை உரிமையை சார்ந்ததாக இருந்தது அப்படிங்காங்க. அக்பர் தான் மன்சப்தாரி முறையை கொண்டு வந்திருப்பாங்க, அதை வந்து அவங்க பரம்பரை உரிமையா வந்து அவங்க ஆக்கலை. ஆனா அக்பருக்கு பின்னாடி வந்தவங்க வந்து அந்த பரம்பரை உரிமையா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் நில வருவாய் நிர்வாகம் பாருங்க. அக்பரின் ஆட்சியின் போது நில வருவாய் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது. அக்பர் தான் நில வருவாயை வந்து சீரமைச்சாங்க அப்படிங்காங்க. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார் இருந்தார்னா ராஜா தோடர்மால். அக்பருடைய வருவாய் அமைச்சர் யாருன்னா ராஜா தோடர்மால். அவர் யாரோட நில சீர்திருத்தத்தை பின்பற்றினார்னா நடுவில் ஷெர்ஷா சூர்னு கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணாங்கல்ல, அவங்களோட முறையை தான் அவர் பின்பற்றினார் அப்படிங்காங்க. தோடார்மாலின் ஜப்து முறை வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்கிறாங்க. அவங்க தோடார்மாலுங்கிறது ஜப்து அப்படிங்கிற ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது வடமேற்கு மாகாணங்களை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த முறைப்படி இவங்க என்ன செய்வாங்கன்னா நிலங்கள் அளவை செய்யப்பட்டு அவற்றின் இயல்புக்கும் வளத்திற்கும் ஏற்ற மாதிரி வகைப்படுத்தப்பட்டனங்க. ஒரு நிலத்தை வந்து அளந்து அவங்க எவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அதுல வந்து எவ்வளவு விளையும், எவ்வளவு விளைச்சல் இருக்கும், எவ்வளவு வருமானம் வருங்கிறத பொறுத்து அவங்க வகைப்படுத்தினாங்கிறாங்க. 10 ஆண்டு காலத்திற்கு சராசரியாக விளைச்சலில் 1/3 பங்கு அரசுக்கு வரியாக செலுத்த வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டது. அதாவது 10 வருஷத்துக்கு ஒருக்க அவங்க 1/3 பங்கு வந்து வரி செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருந்தாங்களாம். ஷாஜஹான் காலத்தில் ஜப்த் அல்லது ஜப்தி இம்முறை தக்கான மாகாணங்களுக்கு நீடிக்கப்பெற்றது. அதாவது இவங்க வந்து ராஜா தோடர்மால் வந்து அந்த ஜப்துங்கிற முறையை வந்து வடமேற்கு மாகாணங்கள்ல மட்டும்தான் அறிமுகப்படுத்தி அங்கே மட்டும்தான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்த ஷாஜஹான் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஜப்து அப்படிங்கிற முறையை வந்து தக்கான வரைக்கும் அவங்க நீடிச்சிட்டாங்க அப்படிங்காங்க. முகலாய பேரரசுகள் பழைய இக்தா முறையை ஜாகீர் என புதிய பெயரிட்டு செயல்படுத்தினர். அவங்க வந்து அந்த பழைய இக்தா முறை இருந்துச்சுங்களா, இல்துமிஸ் காலத்தில் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த இக்தா முறையை தான் இவங்க ஜாகீர் அப்படின்னு பெயரிட்டு வந்து அவங்க செயல்படுத்தினாங்க அப்படிங்காங்க. இந்நில உரிமையை ஒப்பந்த கால உரிமை டெல்லி சுல்தான்கள் காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டதாகும். டெல்லி சுல்தான் தானே இக்தான் முறையை கொண்டு வந்தாங்க, அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. இம்முறையின் கீழ் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நிலவரி செய்யும் பொறுப்பும் அப்பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பும் இராணுவம் அல்லது சிவில் அதிகாரி ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நில வருவாயை வந்து அவங்க வசூல் பிரிக்கிறதுக்கு யாரை அமைச்சாங்களாம், இராணுவத்தையும் இல்லைன்னா சிவில் அதிகாரி ஒருவரை வந்து அமைச்சாங்க. தற்போது பெயர், அவருடைய பெயர் என்ன அப்படின்னா இவங்க அந்த நில வருவாய் வசூல் பிரிக்கிறத ஜாகீர் அப்படின்னு வச்சிருக்கிறதுனால அதை வசூல் பிரிக்கிறவரை ஜாகிதார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரும் ஜாகிதார் ஆவார் அப்படிங்காங்க. அதாவது இவங்களுக்கு மன்சப்தாருக்கு ஊதியம் கொடுத்தாங்கல்ல, அந்த வந்து அவங்க அமௌண்ட்டை வாங்காம இருந்த எல்லா மன்சப்தாருமே ஜாகிதார் தான் அப்படிங்காங்க. ஜாகிதார் தனது அதிகாரிகள் மூலம் நில வருவாயை வசூல் செய்தார். ஜாகிதார் வந்து அவங்களுக்கு ஒரு அதிகாரியை வச்சு அந்த அதிகாரி மூலியமா அவர் வந்து நிலவரியை வசூல் செய்தாராம். மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி அமில் குஜார் ஆவார். அதாவது மாவட்ட அளவில் வந்து வரியை வசூல் பண்றவங்க அமில் குஜார் அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க. அவருக்கு வந்து இன்னும் 2-3 பேர் இருந்திருக்கு. அது என்னென்ன பேருன்னு பாருங்க. பொட்டாதார், கனுங்கோ, பட்வாரி,
முக்தாதம் போன்ற துணைநிலை அதிகாரிகள் உதவி செய்தனர். அதாவது அந்த மாவட்ட அளவிலான வரியை வந்து வசூல் பிரிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அமில் குஜார். அவருக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா பொட்டாதார், கனுங்கோ, பட்வாரி, முக்தாதம் அப்படிங்கிற துணைநிலை அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஜமீன்தாரி முறைனா என்னன்னு பாருங்க. நில உரிமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்களே ஜமீன்தார்கள். நிலத்துல வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அதோட உரிமையாளர்கள், அவங்க கிட்ட நிலவரியை வந்து வசூல் பிரிக்கிறவங்க தான் ஜமீன்தார்கள். ஜமீன்தார்கள் முகலாய அதிகாரிகளின் படை வீரர்கள் ஆகியோரின் உதவியுடன் நில வருவாயை வசூல் செய்தனர். அவங்க ஜமீன்தார்கள் வந்து அவங்களா போய் தனியாக போய் வரியை வந்து கேட்க மாட்டாங்க. முகலாய அதிகாரிகளில் படை வீரர்களாக இருக்கிறவங்கள கூட கூட்டிகிட்டு போய் தான் அவங்க வந்து வரியை வந்து வசூல் செஞ்சாங்களாம். சட்டம், ஒழுங்கு, அமைதி ஆகியவற்றையும் பாதுகாத்தனர். அந்த ஜமீன்தார்கள் என்ன செஞ்சாங்கன்னா வரியை வசூல் பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் சட்டம், ஒழுங்கையும் அமைதியையுமே பாதுகாத்தாங்களாம். உள்ளூர் அளவிலான தலைவர்களும் சிற்றரசர்களும் ஜமீன்தார்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அந்த உள்ளூர் அளவில் இருக்கிற தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களையுமே அவங்க ஜமீன்தார்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படிங்காங்க. ஆனால் 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இப்பகுதியில் ஜமீன்தார்கள் தங்களுக்கு ஜமீன் பகுதிகளின் மீது பரம்பரை உரிமை வழங்கப்பட்டது. இப்படி அவங்க போய்கிட்டு இருக்கையில 17ஆம் நூற்றாண்டுல இறுதியில வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஜமீன்தார்களுக்கு வந்து ஒரு பரம்பரை உரிமையாவே கொடுத்துட்டாங்க அப்படிங்காங்க. வரி வசூல் செய்யும் பணிகளை செய்வதற்காக படைகளை வைத்துக் கொள்ளும் அதிகாரமும் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. முன்னாடி வந்து முகலாயர்கள் ஆட்சியில் இருக்க படைகள்ல இருக்கிற படைத்தலைவரை கூட்டிட்டு போய் தான் வசூல் பண்ணாங்க வரியை. அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டு இறுதியில் என்ன செஞ்சாங்க, நீங்களே உங்களுக்கு ஒரு படையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அறிஞர்களும் இறைப்பணியில் ஈடுபட்டுள்ள பெரியோர்களும் சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரசு நிலங்களை வழங்கினர். அதாவது இவங்க கவர்மெண்ட் வந்து யாராருக்கு நிலம் கொடுத்துச்சு அப்படின்னா அறிஞர்களுக்கும் கொடுத்தாங்களாம், இறைப்பணியில வந்து ஈடுபட்டு இருக்க பெரியவங்களும் கொடுத்தாங்களாம், சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் வந்து அவங்க நிலங்களை வந்து கொடுத்தாங்க அப்படிங்காங்க. வரிவிலக்கு அளிக்கப்பட்ட இந்நிலங்கள் சுயயூர்கள் என்று அழைக்கப்பட்டன. இந்த மாதிரி அவங்க கொடுத்த நிலங்களுக்கு எல்லாமே முகலாயர்கள் வந்து வரி வசூலிக்கல. அந்த வரி வசூலிக்காம இருக்கிற நிலங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுயயூர்கள் அப்படின்னு வச்சாங்க அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் சமய கொள்கை பாருங்க. முகலாய பேரரசுகள் இஸ்லாமியத்தை பின்பற்றினர். தம்முடைய சமய கொள்கையில் அக்பர் மிகவும் முற்போக்காகவும் தாராளமாகவும் இருந்தார், மனப்பாகம் கொண்டவரும் இருந்தார். அதாவது இவங்க வந்து முகலாயர் வந்து ஒரு இஸ்லாம் தான், அதனால அவங்க இஸ்லாமத்தை தான் பின்பற்றினாங்க. ஆனால் அக்பர் வந்து எம்மதம் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு இருந்திருப்பாங்க. அக்பரின் அவையில் போர்த்துகீசிய கிறிஸ்துவ பாரதியார் மிகவும் விரும்பத்தக்கதாக இருந்துள்ளார். அவங்க வந்து கிறிஸ்துவ பாரதியார் வந்து ரொம்ப விரும்பத்தக்கவர். அக்பர் வந்து அவங்க இஸ்லாமியத்தை கடைபிடிச்சிருந்தாலும் கிறிஸ்துவ பாரதியாரை வந்து விரும்பி அவையில வச்சிருந்தாங்க அப்படிங்காங்க. அக்பர் அனைத்து மதங்களிலும் சிறந்த கொள்கையை ஒருங்கிணைத்து தீன் இலாஹி என்னும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றார். தீன் இலாஹி அப்படின்னா தெய்வீக மதம் அப்படின்னு ஒன்று அக்பர் வந்து உருவாக்கி ஒரே சமயத்துக்குள்ள எல்லாரையும் நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னு அக்பர் பார்த்தாங்களாம். அக்பருடைய கொள்கையை ஜஹாங்கீரும் ஷாஜஹானும் பின்பற்றினர். அப்பாவுடைய பிள்ளைய பையனும் பேரனும் பின்பற்றிருக்காங்க. அவுரங்கசீப் வந்து முன்னோர்களின் தாராள கொள்கையை வந்து மறுத்துருவாங்க. அவங்க மதத்தை மட்டும்தான் பின்பற்றுவாங்க. அவங்க அடுத்த மதத்துக்கெல்லாம் அவ்வளோ பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்துக்களின் மீது ஜிஸ்யா வரியையும் பயணிகள் மீதான வரியையும் வந்து அவுரங்கசீப் வந்து மறுபடியும் விதிச்சிருப்பாங்க. ஏனைய மதங்களின் மீதான அவர்களின் சகிப்புத்தன்மையின்மை மக்களிடையே அவரை விரும்பத்தக்காதவராக ஆக்கியது. அவர் இஸ்லாமியருக்கு மட்டும்தான் எல்லாமே செஞ்சாங்க. மற்ற மதங்களை வந்து அவங்க சகிப்புத்தன்மை இல்லாம பார்த்ததுனால மக்கள் வந்து இவரை ஒரு கெட்ட அரசர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க அப்படிங்காங்க. கலை கட்டடக்கலை பாருங்க. பாபர் வந்து பாரசீக கட்டடக்கலை முறையில் இந்தியாவை அறிமுகப்படுத்தி ஆக்ரா, இப்பியானா, டோலாப்பூர், குவாலியர் மற்றும் கியூர் போன்ற பகுதிகளில் கட்டடங்களை கட்டுவித்தார். பாபர் வந்து எங்கெங்க கட்டடம் கட்டினாரு அப்படிங்கிறத பார்க்கறத விட பாபரோட கட்டிட பாணி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுவே இங்கே போதுமானதாக இருக்கும். அது என்ன கட்டட பாணினா பாரசீக கட்டட பாணி வந்து பாபர் வந்து பின்பற்றினாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அவற்றில் சில கட்டிடங்கள் மட்டுமே தற்போது உள்ளன. ஹிமாயூன் டெல்லி அரண்மனையை தீன்-இ-பானா, இது பின்னாளில் ஷெர்ஷாவால் இடிக்கப்பட்டிருக்க கூடும். ஹிமாயூன் வந்து என்ன கட்டினாங்க அப்படின்னா டெல்லி அரண்மனை வந்து டெல்லியில் அவங்க கட்டின அரண்மனையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தீன்-இ-பானா. இதை வந்து ஷெர்ஷா வந்து அழிச்சிட்டாங்க அப்படிங்காங்க. அவ்விடத்தில் ஷெர்ஷா புராண கிலாவை கட்டினார். அப்போ புராண கிலாவை கட்டினது யாருன்னா ஷெர்ஷா அவர்கள். டெல்லியில் தீன்-இ-பானாவை கட்டினது யாருன்னா ஹிமாயூன்.
அவங்க ஆட்சி காலத்தில் மிக முக்கியமான நினைவு சின்னம் என்னன்னா சசாரம் என்னும் இடத்தில் அமைந்த கல்லறை மாடம். அவங்க சிர்சா காலத்தில் கட்டின அந்த புராண கிலாவை விட இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, அவங்க பீகாரில் தான் இருந்திருப்பாங்க. பீகாரில் சசாரம் என்னும் இடத்துல ஒரு கல்லறை மாடம் கட்டுனது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. திவான் இ ஆம் பஞ்ச்மஹால். பஞ்ச்மஹால் அப்படின்னா பிரமிடு வடிவங்களான 5 அடுக்கு கட்டிடம். ரங் மஹால், சலீம் சிஸ்டியின் கல்லறை, புலந்தர்வாசா, இதையெல்லாம் வந்து அக்பர் கட்டுனாங்களாம். இப்போ அக்பர் கட்டினது, பாபர் கட்டினது, ஹிமாயூன் கட்டினது, சிர்சா கட்டினதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. தீன் இ ஆம் பஞ்ச்மஹால், ரங் மஹால், சலீம் சிஸ்டியின் கல்லறை, புலந்தர்வாசா வந்து அக்பர் கட்டினது, புராண கிலா வந்து சிர்சா கட்டினது. அதை பிரித்து பார்த்துக்கோங்க. சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டப்பட்ட பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்தார். அக்பருக்கு வந்து அக்பரோட கல்லறை எங்கே இருக்குது? சிக்கந்தாரில் இருக்குது. அந்த கல்லறை பணிகளை வந்து நிறைவு செய்தது யாருன்னா அவர் பையன் ஜஹாங்கீர் அப்படிங்காங்க. அவங்க அப்பாவுக்கு பண்ணதும் இல்லாமல் தம் மாமனாருக்கும் வந்து உத் தௌலா அப்படிங்கிற கல்லறையும் அவங்க கட்டுனாங்க அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, முகலாய பேரரசின் அதன் புகழும் உன்னதமும் ஷாஜகான் காலத்தில் வந்து உச்சத்தை எட்டியது. ஷாஜகானோட காலத்துல தான் முகலாயர்களோட பேரும் புகழும் வந்து உச்சத்தை எட்டியதான். பேரரசர் அமர்வதற்கு விலை உயர்ந்த நவரத்தின கற்கள் பதித்த மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது. மயிலாசனம் வந்து யார் காலத்துல தயாரிச்சாங்க அப்படின்னா ஷாஜகான் காலத்துல தான் தயாரிக்கப்பட்டாங்க. அதுல வந்து நவரத்தின கற்கள் வந்து அந்த மயிலாசனத்துல பதிச்சிருந்தாங்க. யமுனை நதிக்கரையில் உலக புகழ் பெற்ற தாஜ்மஹால் எழுப்பப்பட்டது. ஷாஜகான் தான் தாஜ்மஹாலை வந்து அந்த யமுனை நதிக்கரையில் வந்து கட்டியிருப்பாங்க. மேலும் ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, மோதி மசூதின்னு சொல்லுவாங்க. ஆக்ராவில் இருக்கிறது என்னன்னா மோதி மசூதி, முத்து மசூதி. டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி ஆகியவை ஷாஜகானால் கட்டப்பட்டது. ஷாஜகான் சும்மா இருக்காம மசூதியாக கட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லியில் உள்ள ஜும்மா மசூதி, ஆக்ராவில் இருக்க முத்து மசூதி, அப்புறம் மயிலாசனம், தாஜ்மஹால், இது எல்லாம் வந்து ஷாஜகான் காலத்தில் கட்டுனது அப்படிங்காங்க. அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை பெரிய அளவில் ஆதரவை பெறவில்லை. அவுரங்கசீப் வந்து கட்டடக்கலையிலலாம் அவரோட நாட்டம் கொண்டிருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு ஆட்சி செய்கிற வேலையை மட்டும் பார்த்துருப்பாரு. ஆனால் அவுரங்கசீப்போட பையன் ஆஜாம் ஷா அவங்க வந்து தான் தாய்க்கு வந்து அவங்க ஒரு கல்லறையை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்காபாத்தில் வந்து பிபாகா மக்பாரா அப்படிங்கிற கல்லறை மாறம் வந்து கட்டியிருப்பாங்க. இது வந்து தாஜ்மஹாலை ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாஜ்மஹாலை வச்சு அதோட சாயல்ல இதை கட்டியிருப்பாங்க. நாங்கள் கட்டினது அவுரங்கசீப் இல்லை, அவுரங்கசீப்போட பையன் ஆஜாம் ஷா கட்டியிருப்பாங்க. யாருக்காகனா தன் தாய்க்காக கட்டியிருப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் கட்டியிருப்பாங்க. அந்த கல்லறையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிபாகா மக்பாரா அப்படிங்கிற பேர். இது எல்லாத்துக்குமே பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள், அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், செங்கோட்டை. லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசர்களின் வாழ்விடமாகும். இப்போ நம்ம டெல்லியில் செங்கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முகலாயர் காலத்தில் கட்டுனதான். எவ்வளோ அழகாக இப்போ வரைக்கும் அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா. பிரதமர் கொடியேற்றுறாங்கல்ல இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, அதான்ப்பா செங்கோட்டை. அது வந்து முகலாயர் காலத்தில் கட்டுனதான். அதை அவங்க எப்படி அழைச்சிருக்காங்கன்னா லால் குயிலா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இது வந்து 1639 பேரரசர் ஷாஜகானால் மதில்களால் சூழப்பட்ட தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையாகும். இது வந்து இவர் யார் கட்டியிருக்காங்க? ஷாஜகான் கட்டியிருக்காங்க. எங்க 1639 வந்து இவங்க கட்டியிருக்காங்க அப்படிங்காங்க. சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ள இது செங்கோட்டை என அழைக்கப்படுகிறது. சிவப்பு கலர்ல இருக்கிற எல்லாமே சிவப்பு கலர் பழைய கற்களால் கட்டியிருந்ததுனால இதுக்கு பேர் வந்து செங்கோட்டை அப்படின்னு வச்சுட்டாங்க. இதோட இந்த லெசன் முடியுதுப்பா. அடுத்து நம்ம குப்தர்கள் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.